வாங்க மக்களே, இன்னைக்கான சமையலை நான் பார்த்துடலாம். இன்னைக்கு கீரை கடையிலும் நாங்கள் பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறோம். சிம்பிளாக டக் டக்னு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்காக பைத்தியங்காய் குக்கரில் வச்சுருக்கோம். ஸோ அதுதான் அந்த பக்கம் வெந்துட்டுருக்கு. ஸோ அதை கண்டுக்காதீங்க. வாங்க மெயின் டிஷ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானல் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வானல் வச்சதுக்கப்புறம் 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா நாங்கள் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 தக்காளி பழம் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா இன்னொரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு எலுமிச்சை சைஸ்க்கும் ரொம்ப கம்மியாக தான் புளி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கொதிச்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், விசில் வந்துடுச்சு. ஸோ பைத்தியங்க ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு திறந்து பார்த்துடலாம். ஒலை கொதிச்சாச்சு. ஸோ ஊற வச்ச அரிசி எடுத்து தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுட்டோம், அதனால தான் கொஞ்சம் மேலே வரைக்கும் வந்துடுச்சு. நீங்கள் எப்பயுமே பாத்திரத்தில் தண்ணி பாதி அளவுக்கு வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கீரைக்கு எடுத்து வச்சிருந்த தண்ணி கொதிச்சு வருது இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தண்ணியில் நல்லா டிப் ஆகுற அளவுக்கு. அப்போ தான் அது நல்லா வேகும். சோறு ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க அதை ஃபஸ்ட்டு வடிச்சிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்களேன், கீரை நல்லா வெந்துருச்சு. கீரையோட கலர் மாறக்கூடாதுன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அது வெந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், பூண்டு அழுத்தி பார்க்கும்போது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கீரையில் இருக்க தண்ணியை மட்டும் தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு இப்போ மீதி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். என்னடா இது, நீங்கள் இந்த சட்டியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டிங்களா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எங்கள் வீட்டில் சட்டி இல்லை, உடஞ்சிருச்சு. அதனால தான் நாங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். சரி வாங்க டக்குன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் அரைக்கிறோன்றதுக்காக மழை அரைச்சிடாதீங்க. கொஞ்சமாச்சு கருன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்களேன், இந்த டெக்ஸ்சருக்கு இருக்கணும். ஆக்சுவலாக இது கூட சைடிஷாக காலிஃப்ளவர் பக்காடாவும் நாங்கள் போடலான் தான் இருந்தோம். ஆனால் என்ன, இது பண்ணுறதுக்கே மணி 1:30க்கு மேலே ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால அதை மட்டும் நாங்கள் சாப்பாடெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக தான் பண்ணோம். ஸோ பக்கோடா மட்டும் சின்ன ஷார்ட்ஸாவோ இல்லைனா சின்ன கிளிப்பிங்ஸாவோ அப்புறமா அப்லோட் பண்ணிடுறோம். வாங்க கீரையை தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டா அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடும். நம்ம இந்த இடத்துல நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லெண்ணெய் டேஸ்ட் கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக்கும். அதில் வடவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 3-4 சின்ன சின்ன பீசஸாக நாங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதை கீரையில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பா, ஸ்மெல்லே சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் அந்த இடத்துல இருந்தா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். ஒன்ஸ் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம். எங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு, அதனால நாங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். இதில் இந்த கீரையை தனியாக எடுத்து வச்சு தண்ணி இருக்கு இல்லையா? சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். அப்படி தனியாக இருந்தால் பிடிக்கிறவங்க இந்த கீரையில் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்றவங்க ஆட் பண்ணாமல் விட்டுடலாம். நாங்கள் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம், மீதி தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டோம். அதனால தான் சொல்கிறேன். சரி வாங்க நெக்ஸ்ட்டு பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல பீட்ரூட்டை பொடி பொடியாக க்யூப்ஸாக தான் நறுக்கி வச்சுருக்கோம். ஏன்னா அதுதான் கீரைக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி அத்தை சொன்னாங்க. 2 வெங்காயம் பொடி பொடியாக எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா கீரை எடுத்துக்கோங்க. அடுத்து நல்லா தட்டி வச்சு ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. தக்காளி 1 எடுத்துருக்கோம், அதுவுமே பொடி பொடியாக தான் நாங்கள் நறுக்கி வச்சுருக்கோம். அது இல்லாமல் கருவேப்பிலையுமே எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்த்துடலாம். பொதுவாக எல்லாரும் இந்த மாதிரி பொரியலில் தான் வானலில் தான் செய்வாங்க. பட் எங்கள் அத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ங்க எல்லாத்துலேயுமே. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆமாங்க, எங்கள் அத்தை குக்கரில் தான் பொரியல் செய்ய போகிறாங்க. இதில் நல்லெண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடலைப்பருப்பு நல்லா வறுந்து வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே நம்ம இடித்து வச்சோம் இல்லையா, பூண்டும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம்.
அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கும் போது சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த ஸ்மெல் இருக்கே செம்மையாக இருக்கும். பூண்டை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலையை அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை லைட்டாக புரிஞ்சு வரும்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்கு எப்பயும் போல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். அது சேர்த்ததுக்கு அப்புறமும் ஒரு 2 கலரு நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும் போது சிம்மில் வச்சு வதக்குங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்தால் டக்குன்னு கருகிரும். ஓகேவா? வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு 2 கலரு நல்லா கிளறிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பீட்ரூட் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்க. ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா அப்புறம் குழஞ்சி போயிடுங்க. ஏன்னா பீட்ரூட்லேருந்தே கொஞ்சம் தண்ணி சுரக்கும். அதனால லிமிட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் வதக்குனதுக்கு அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 3 விசில் விடணும்னு அத்தை சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 3 விசில் விட்ட உடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ 3 விசில் விட்டு விசில் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்களேன், எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களே பாருங்களேன், பீட்ரூட் எந்த அளவுக்கு செம்மையாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு அதோட கலரே அப்படியே பிங்கிஷாக செம்மையாக இருக்குது. இப்போ இதில் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு தேங்காய் போட்டால் பிடிக்காது. ஏன்னா அது போட்டால் இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கும். இந்த பொரியல்னு இல்லை, எந்த பொரியல் செஞ்சாலும் அதில் தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா காய்கறியோட தேங்காய் சேரும்போது அதோட டேஸ்ட்டே தனி தானே. லாஸ்ட்டாக கொத்தமல்லியும் அது கூடவே ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த தண்ணி நல்லா சுண்டட்டும். அவ்வளோதாங்க, பீட்ரூட் பொரியல் ரெடி. சரி வாங்க, எப்படி சர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதான் மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல். சரி, இதோட இன்னைக்கான சமையல் முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.